எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எள்ளு வேர்க்கடலெல்லாம் போட்டு வெல்லம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எள்ளு லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எள்ளை வறுக்க போகிறேன். இதுக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது 125 கிராம்ஸ். நல்ல லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். எள்ளு இப்போ லைட் கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. வறுத்த எள்ளு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து கடாயில் 3/4 கப் துருவின கொப்பரை தேங்காய் போடுங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் விட கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும், அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பாருங்க, தேங்காய் நல்ல கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவிடுங்க. இப்போ லட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸரில் அரைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வறுத்த எள்ளு போடுங்க. நெக்ஸ்ட் வறுத்த வேர்க்கடலை சேருங்க. முதல்ல இது 2 மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல கோர்ஸ் மிக்ஸ்சராக அரைங்க. அப்புறம் வறுத்த கொப்பரை தேங்காய் போடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து நல்ல கோர்ஸ் மிக்ஸ்சராக அரைச்சாச்சு. கடைசியாக 3/4 கப் துருவின வெல்லம் போடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் 250 ml கப்பில் தான் அளந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புடிச்சுக்கிறதுக்கு வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவும் ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர்ஸாக அரைங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு நட்டி ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. எள்ளு, தேங்காய் அப்புறம் வேர்க்கடலையோட வாசனை ரொம்பவே அருமையாக வருது. இப்போவே சாப்பிடலாம் போல இருக்கு. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸ்சர் எடுத்து நல்லா ரவுண்டாக லட்டு ஷேப்பில் வர வரைக்கும் உருட்டிக்கோங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எள்ளு லட்டு நீங்கள் செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கலாம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.